வணக்கம் நண்பர்களே. லடாக் போகிறதுல இன்றைக்கி டே 6. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா தர்மசாலாவில் தான் இருக்கோம். அண்ட் இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 8 மணி ஆகுது. சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன். ஒரு 3 மணி அந்த மாதிரியே எந்திரிச்சிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சரியான மழை, இடி டமால் டிமில்னு சவுண்டு கேட்டதுனால எந்திரிச்சிட்டேன். பார்த்தோன்னா செம்ம மழை பெஞ்சிருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மழை பெஞ்சிருந்தது. என்னால் உட்காந்து இடத்த விட்டு ஏஞ்சிக்கவே முடியல. கிச்சுன்னு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எப்படி நடுங்கின்னு இருக்கணும் அதே மாதிரி. கடைசியாக இதே மாதிரி கொடைக்கானலில் இருந்தோம். ஆனால் இதை விட மோசம், கொடைக்கானலை விட இங்கே மோசமாக இருக்கா. அதனால் லைட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் காது உள்ள பஞ்சு வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு குல்லா போட்டிருக்கேன், அப்புறம் உட்டி போட்டிருக்கேன். இருந்தாலும் குளிருது. ஏன்னா கைக்கு மட்டும் எதுவுமே போடல, அதனால் குளிருது. அதுதான் எதுனா வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுன்னு இருக்கேன். நேற்றே போய் வாங்கியிருக்க வேண்டியது. சரி வேறு எங்கேயாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சா நாங்கள் எவ்வளோ குளிரோன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எவ்வளோ டிகிரி இருக்குதுன்னு பார்ப்போமா? அவர்களே வெதர்னு போட்டால் வரமாட்டேங்குது. சரி ஓகே, நம்ம இப்போ பல்லு வலிக்கிட்டு இங்கேருந்து வெளியே போக போகிறோம். வெளியே போயிட்டு சுற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஃபுல்லாக. இந்த மழையில் குளிருது அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்தா வேலைக்கு ஆகுது. இப்போயும் மழை பெய்யுது. தெரியுதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் போய் தானே ஆகணும். போகலாம், போக முடியாதுல்ல. ஷீட் பெய்யுதுங்க, மழை பெய்யுதுங்க, நல்லா பெய்யுதுங்க. பாருங்க, நல்லா பெய்யுது. டிடி காசுனே இல்லாமல் வந்துட்டேனே. சரி ஓகே, நிற்கிட்டோம், பொறுமையாக போகலாம். வேறு என்ன பண்ண முடியும்? நண்பர்களே இங்கே பாருங்கள், 8 டிகிரின்னு தானே இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ரெயின்னு போட்டிருக்கு. மதியானம் 1 மணி இல்லை 12 மணி போல தான் வெயிலுன்னு போட்டிருக்கு. அது கூட என்னன்னு தெரியல. இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போ பெய்யல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெய்ய ஆரம்பிச்சிடும். விட்டு விட்டு பெஞ்சிட்ருக்கா. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போது. அதனால் சரி மழை நின்னோடனே நம்மளால் எங்கெங்கே போக முடியுதோ அங்கங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு இருக்கேன். சரி சீக்கிரமாக மழை நின்றுச்சுன்னா நல்லாயிருக்கும். அண்டு மூக்கில் வேறு ஒழுவ ஆரம்பிச்சிச்சு அச்சிங்கமாக. அதனால் கச்சி பிச்சு தொடச்சின்னுக்கிறேன். என்ன பண்ணுறது? சரி மழை நிற்கிட்டோம், அதற்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். நண்பர்களே டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 11 மணி ஆக போகுது. இப்போ தான் மழையே விட்டுச்சு. மழை விட்டு அங்கே மழையே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம கிளம்பி இப்போது மேப்பு போட்டு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அதை வந்து மோட்டோ விலாகில் சொல்கிறேன். நண்பர்களே ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. நான் 2 நாளாக குளிக்கவே இல்லை. குளிக்கணும். नहीं खाने के लिए जा रहे हैं। चेकआउट कब है आपका? कल। तो आपको ना सर डोम का ना 250 नहीं करना पड़ेगा, 400 करना पड़ेगा, ठीक है? நண்பர்களே என்ன ஆச்சுன்னா நான் நேற்று அங்கே வண்டி நிறுத்திட்டு பார்த்தேன். இந்த ரூம்லேருந்து வெளியே வந்தாங்க. சரி இந்த ரூம் இந்த ரூமுக்கு வந்துட்டேன். ஆனால் இந்த ரூம் இல்லை, அந்த ரூம் அங்கே இருக்க ரூமு. சரி நேற்று என்ட்ரி போட்டதுனால 250, இன்றைக்கி தாங்கணுன்னா 400 அப்படின்னாங்க. சரி நான் செக் அவுட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரூமுக்கு போய் பேசிட்டு வந்தேன். வர சொல்லிட்டாங்க. சாமான்லாம் இப்போ ஏற்றணும். ஐயோ இது எனக்கு பெரிய வேலையாக இருக்கே, ஏற்றி இறக்க. ஓகே நண்பர்களே, கீழேருந்து மேலே வரதுக்குள்ளே லக்கேஜெல்லாம் மாற்றிட்டு சரியான மூச்சு வாங்குது. ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோம்னா பசிக்குது. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா எங்கே போகிறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இங்கே நடந்து போக நல்லா இருந்துச்சு. வண்டியில் போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஆனால் எல்லா இடமும் தூரமாக இருக்கே, வண்டியில் தான் போய் ஆகணும். வேறு என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலி இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டம்தான். ஐயோ போடோ பையா. டீக்கே அவருக்கு லைட்டாக இந்த இடத்துல ஹெல்ப் பண்ண சொல்கிறாரு. அவர் எவ்வளோ பணிவாக சொன்னார் பார்த்தீங்களா? ஆக்சுவலி இங்கே இருக்க மக்கள்லாம் கிரேட்டுங்க. எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்க, பணிவாக ரொம்ப. நண்பர்களே ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி சாப்பாடு கடைக்கு வந்துட்டேன். நம்ம குண்டு பையன் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணான் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுதான் சாப்பாடு. முக்கியமாக நம்ம கொடுக்குறது கையில் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அந்த க்ளவுஸ் ஒன்று வாங்கணும். நல்லாயிருக்கு.
दीदी खाना अच्छा है खाना अच्छा है बोला। सॉफ्ट डिश है, टेस्टी है। टेस्टी है நண்பர்களே சாப்பிட்டு பிஸ்கெட்டு வாங்கிட்டு பேக்கில் போட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா நமக்கையால் மோனஸ்ட்ரி அங்கே தான் போகிறோம். இங்கேருந்து 2.5 கிலோமீட்டர், கொஞ்சம் டிராஃபிக் காமிக்குது, போயிடலாம். இங்கே தானே இந்த சர்ச் வரும், அப்படி ஓரமாக விட்டுட்டு போகலாம். தாத்தாடி போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோம், அதனால தான் இங்கே விட்டு போகிறேன். சாஞ்சிருமோ போயிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு ரசிச்சுட்டு டிப்புன்னு வர போகிறோம். இப்போ செல்லம் ஊந்துராதரா. நண்பர்களே இதுதான் அந்த சர்ச்சு பேர் என்னன்னு தெரில, அதனால நான் இந்த இடத்துல போடுறேன். சர்ச்சு வந்து சம் இயர்ஸ் அதுவும் போடுறேன், அவ்வளோ இயர்ஸ் பழமையானதான். ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போடுறேன், இன்ஸ்டாவில் பாருங்கள். உடனே நான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணுறேன்ற அப்டேட்ஸ் வேணும்னா நீங்கள் வர வேண்டிய இடம் இன்ஸ்டாகிராம் டாக் அண்ட் ஜாய். அவ்வளோ பழமையானதுன்னா எப்போ கட்டியிருக்காங்க, அம்மா எப்போ கட்டியிருப்பாங்களா, எப்படி கட்டியிருக்காங்களா, குட்டியோண்டு அழகாக. இங்கேருந்து வியூ பாயிண்ட் இருக்கோ, எப்படி இருக்குது பாருங்களேன் சர்ச்சு. உள்ளே போகக்கூடாது, சரி உள்ளே போகலாம், ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாது. ஓகே வெளியே ஓகே தான். என் பேர் இருக்கேன் இன் மெமரி ஆஃப் ஜேம்ஸ் ப்ரூஸ் ஏர்லி ஆஃப் கிங்ஸ். நண்பர்களே வந்ததுக்கு இந்த சர்ச்சை தொட போகிறேன். சத்தி கூடி ஏசப்பா தொட்டுவிட்டேன். இங்கே ஏதோ தண்ணி இருக்குது. ஓகே நண்பர்களே இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறோம். இப்போ வந்து நம்ம மாங்கெல்லாம் இருப்பாங்களா அந்த இடத்துக்கு போகிறோம்னு நினைக்கிறேன். நண்பர்களே கிட்டத்தட்ட அங்கேருந்து வரவே 12:30 ஆயிடுச்சு. அப்படியே இங்கே பாருங்களேன், டே வா அப்படி இல்லை, அந்த சைடு தான் ஃபுல்லாக, லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ஸ்னோ. நம்மளை எங்கேயோ இந்த கீழே இறங்கி எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது, ஏதோ வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லி. நண்பர்களே கிட்டத்தட்ட 1/2 ஹவரில் டிராஃபிக்கில் மாட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹில்ஸ்லாம் ஏறி மேலே வந்ததுக்கான பலனை பார்க்குறீங்களா? இதுதான் பார்த்துக்கோங்க, நான் காலியாகுது பாருங்கள். நம்மளனா இங்கே பாருங்கள் தால் லேக் எழுதியிருக்கா, ரெடி வியூ மஜாவாக இருக்கா. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இப்படி தான் இருக்கும். அந்த சைடு அவன் கிரிக்கெட் ஆண்டுக்கிறாங்க பசங்க, அண்ட் ஜேசிபி ஒன்று மாட்டின்னு இருக்குது. சரியா போச்சு. இத்தனைக்கும் ரூமுக்கிட்டேருந்து அந்த ரூமுக்கிட்டேருந்து பக்கம்தான் போல். இந்த கூகுள் மேப் கர்மம் பிடிச்சது 10 கிலோமீட்டர் கீழே போயிட்டு திரும்ப மேலே கூப்பிட்டு வந்துச்சு. அதை நான் பார்க்கவே இல்லை, என்னடா இது வந்த இடத்துல வர மாதிரியே இருக்கேன்னு நினச்சிட்டு சரி ஓகே தூரம் வந்துட்டோம் வருவேன்னு வந்தால் இந்த லட்சணத்தில் இருக்குது. ஓகே அடுத்த இடத்துக்கு போவோம். நண்பர்களே இந்த டிராஃபிக்கை நினச்சாவே கடுப்பாக இருக்குது. பாருங்கள் 1 மணிக்கு அங்கேருந்து கிளம்புனா இங்கே வந்துட்டு ஒரு 4 கார் நவுறதுக்கே கடுப்பாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம எடுத்த ரூம் பக்கத்துலேயே நிறைய இடம் இருக்குது போல். ஆக்சுவலி நம்ம ரூம் அந்த வண்டியை விட்டுட்டு நடந்தே போயிடலாம். இண்டிகேட்டர் போட்டு திருப்பி நிற்கிறான். ஆனால் டபரா சட்டி தலையா, வண்டி ஓட்ட தெரியாதா அவனுக்கு? போகிறோம், வண்டியை நிறுத்துகிறோம், நடந்து போய்கிட்டே இருக்கும். நண்பர்களே ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலி நம்ம போக வேண்டிய வாட்டர் ஃபால்ஸ் வந்து அதுவும் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான், அங்கே தான் போகணும். இப்போ வெயில் அடிக்கிறதுனால இப்போ தான் பார்த்தேன், இங்கே வெயில் அடிக்கிறதுனால துணியெல்லாம் துவச்சி காய போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மக்கிட்டே நிறைய துணி இருக்குது. பேசாமல் துணி துவச்சிருவோமா முதல்ல அப்படின்னு யோசிக்கிறேன். நான் குளிக்கல ஒன்று போட்ட துணியாக போட்டுன்னு இருக்கேன், ஸ்மெல்லு வருது. அதனால் குளித்து துவச்சிட்டு காய போட்டால் அது பாட்டுன்னு காஞ்சின்னு இருக்கும். நம்ம போயிட்டு வர்றது கூட ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து பக்கத்தில் தான் 1.4 கிலோமீட்டர் தான். அப்படியே நடந்து அப்படியே பொறுநடையாக போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். என்ன பண்ணலாம், அதுதான் பண்ணப்போம். போய் துவைப்போமா? நண்பர்களே துணியெல்லாம் ஊற வச்சுட்டேன். இதில் சாக்ஸும் இதில் வந்து போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் இருக்குது. நானும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன். ஏன்னா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை விட தான் நம்ம துவைக்கணும், அதுவும் சேர்த்து தான் ஸ்மெல் அடிக்குது. நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் குளிக்காமல் தான் இருக்கேன் அப்படின்றத. எஸ் இப்போ நான் டைம் லேப்ஸ் வச்சுக்கிறேன், டக்குன்னு போய் இப்போ நம்ம துவைச்சிட்டு வந்துடுறோம். நண்பர்களே ஒரு வழியாக நஷ்டப்பட்டு துவைச்சிட்டேன். கை செம சில்லுன்னு இருக்குது. இப்போ இதை புழிஞ்சிட்டு வெளியே போய் காய போட போகிறோம், அவ்வளோதான். நண்பர்களே இந்த துணியை புழியறதுக்குள்ளே போதும் ஆயிடுது.
நார்மலான தண்ணினா கூட பரவாயில்ல. நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இப்போ எப்படி கை வச்சா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கை நண்பர்களே, வெற்றிகரமாக குளிச்சுட்டு வந்துட்டேன். தலைக்கு மட்டும் குளிக்கல, நான் திரும்ப கோல்டு பிடிச்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அப்பா இந்த குளிரில் சுட தண்ணி ஊற்றினாலும் சூடாக இருக்குது, சில்லு தண்ணியில் கை வச்சாலும் சில்லுன்னு இருக்குது, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி குளித்தாலும் சூடாக இருக்குது. கையில் செத்துச்சேன் ஒரு நேரம் சில்லில் அந்த துணியில் அலசி போட்டுட்டு இருந்தேன், அதனால் கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கை சுட தண்ணி பட்ட உடனே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, குளிச்சுட்டேன். இப்போ வந்து எங்கே போனோம்? வாட்டர் ஃபால்ஸ் போனோம். போயிட்டு வந்துடலாமா? நண்பர்களே, என்னை நீங்கள் மனுஷே ஆகணும். டைம் என்னென்னா 3:30 ஆகுது. 1:30 மணிக்கு ரூமுக்கு வந்தேன்னு நினைக்கிறேன். துணி துவச்சிட்டு நானும் குளிச்சுட்டு இன்ஸ்டாவில் ஷார்ட்ஸ் போடுறதுக்காக ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடிட் பண்ணேன். டைம் ஆயிடுச்சு. சரி, வண்டியை விட்டு பக்கத்தில் தானே இருக்குது, அதனால் நடந்து போயின்னு இருக்கேன். இந்த ஹில்ஸ் ஏறும்போது மூச்சு வாங்க மாட்டேங்குது, படிக்கட்டில் இருந்தால் மட்டும் பயங்கரமாக மூச்சு வாங்குது. இதுக்கு தான் எந்த வேலையும் செய்யக்கூடாது. நண்பர்களே, அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்தே ஆகணுமான்னு இருக்குது. இங்கே பாருங்கள், 13 minutes 3.1 kilometerன்னு காட்டுது. வண்டியில் போனால் கீழே டிராஃபிக்காக இருக்குது. நான் என்னத்தான் பண்ணுறது? இப்படிக்கா ஏதோ ஷார்ட் ரூட் காமிக்குதா, ஆனால் அது மலை இந்த மாதிரி கீழே இறங்குது. இல்லை நான் எப்படி இறங்கி போக முடியும்? மேப் அநியாயம் பண்ணுது. ஆனால் சரிண்ணா அப்படியே ஒரு நேராக ரோடு வச்சுருந்தாங்கன்னா அப்படியே நேராக போயிடலாம். வைக்க மாட்டாங்களே. ஆனால் நான் இங்கேருந்தே பார்த்துட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸை உங்களுக்கும் ஜூம் பண்ணி காமிச்சிட்டேன். போகணுமா? வேறு மாங்க்லாம் மாங்க்லாம் இருப்பாங்கள்ல, அங்கே ஒரு இடம் இருக்குது. நம்ம அங்கே போவோமா? கோச்சிக்காதீங்க, நம்ம அங்கே போகலாம். நண்பர்களே, காலையில் சாப்பிட்டது தான். மத்தியானமாக 4 மணி ஆக போகுது. இங்கே இறங்கி அதுக்கு டைம் ஆகிடுச்சு. சரி, ஃபஸ்ட்டு ரெண்டுங்க வந்தேன். இந்த சாண்ட்விச் ஒன்று சொல்லியிருக்கேன், தருவாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே போக வேண்டியதுதான். வெஜ்ஜு சாண்ட்விச் 120 rupees. நண்பர்களே, வந்துடுச்சு. டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. நம்ம ஊரில் வந்து சாண்ட்விச் 40 ரூபா 50 ரூபாய் வாங்கி சாப்பிட்றது யோசிப்பேன். ஆனால் இப்போ பசிக்குது, 120 ரூபாய் வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும். நான் வழியே. நண்பர்களே, டெம்பிள் கிட்டே வந்துட்டேன். வே டு டெம்பிள்னு போட்டிருக்கு, ஆனால் உள்ளே போயினே இருக்குது. நானும் தேடி போயினே இருக்கேன், எங்கே இருக்குதுன்னு தெரியல. நண்பர்களே, கோவில் உள்ளே வந்து வந்தாச்சு. மேலே இதை சுற்றி விட்டுட்ருக்காங்க. நண்பர்களே, இந்த பெல்லு சுற்றும் போது வேண்டிக்கணும்னு சொல்லுவாங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் வேண்டிக்கோங்க. நண்பர்களே, கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்தேன். இதுதான் அந்த கோவில். உள்ளே தான் இருக்குது. உள்ளே போனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பிரசாதமும் கொடுத்தாங்க, லைக் பொரி மாதிரி. நண்பர்களே, கோவிலேருந்து வெளியே வந்துட்டேன். நடந்து போயின்னு இருக்கேன். எனக்கு வந்து இந்த லெஃப்ட் கால் வந்து உடஞ்ச கால், அதனால் அது நரம்பு மட்டும் ஒரு மாதிரி இழுக்குதா, நொண்டி நடக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஓகே, நம்ம வந்து அந்த மெயின் டெம்பிளுக்கு வந்து இப்படி உள்ளே போகணும் போல். 140 மீட்டர்ஸில் இருக்குது. இந்த சைடு பின்னாடி சைடு இருக்குது. அதை நடந்து போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு வரேன். எங்கே லூஸுங்க, நான் இப்போ போயிட்டு இருந்த கோயில் தான் நான் உள்ளார தேடி இருந்த கோயில். அதே தெரியாமல் உள்ளே போயிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து எங்கே போயிட்டுருக்கேன்னா நம்ம ரூமுக்கு தான் போயிட்டுருக்கேன். அந்த கோவில் வந்து இதுதான் என்ட்ரன்ஸ் அந்த கோவிலுக்கு. அப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு வழியில் இந்த க்ளவுஸ் வாங்கிக்கலான்னு இருக்கேன், உடன் க்ளவுஸு 200 சொன்னாங்க. காஷ்மீர் போகிறதுல 100 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100 ரூபாய்க்கு வருஷம் பார்த்தோன்னா என்னால் முடியாது. இப்போ போகிற வழியில் வாங்கிக்கலாம். இங்கே நண்பர்களே, அப்படியே ரூமுக்கு போகிற வழியில் ஒரு பார்க்கிங் ஒன்று இருக்கும். அங்கே வந்தீங்கன்னா இந்த வியூ கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி மேசிவாக இருக்கும், மேசிவாக. நண்பர்களே, என் வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் தர்மசாலா வரீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இடம் தெரியலன்னா நான் சொல்கிறேன். இந்த இடத்துல தான் அந்த நேம் போர்டு இருக்கும், அங்கேருந்து தான் நீங்கள் வருவீங்க. இங்கே தான் வருவீங்க. இங்கே வந்தோடனே நம்ம ரூமுக்கு எப்படி போகணுன்னா இந்த வழி தான். இந்த வழியில் நேராக போயிட்டு லெஃப்ட் எடுத்து இந்த ரோடு போகுது பார்த்தீங்களா,
இந்த ரோட்டில் நேராக போனால் 1 கிலோமீட்டரில் நம்ம ரூம் வந்துடும். அண்ட் இப்போ போன நம்ம டெம்பிளுக்கு அண்ட் சாப்பிட்ணும் என்னன்னா நம்ம வந்த வழியிலேருந்து நேராக போனால் சாப்பிட்ற கடை, இந்த சாக்ஸ் கடை, உலன் கடை, இந்த கடை எல்லாமே இது உள்ளே இருக்கும். நம்ம வந்து ரூமுக்கு போகிறோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு எப்போ இந்த இடத்துக்கு வரலான்றது கேளுங்க. விளாகில் தான் போடுறேன், அதுக்கு தான். பரவாயில்ல ப்ரோ, இதில் நம்ம விளாக் தானே. சரி வாங்க போட்டு வாங்க. நண்பர்களே, டைம் கரெக்டாக 8 மணி ஆக போகுது. ரூமுக்கு எப்போயோ வந்து ரீச் ஆகிட்டேன். ஆனால் கொஞ்சம் எடிட்டிங் வேலை அதெல்லாம் இருந்ததுனால அதிலே போயிடுச்சு. சாப்பிடவும் இல்லை, செம்மையாக கால் வலிக்குது. ரைட்டு கால் ரொம்ப வலிக்குது, லெஃப்ட்டு கால் நடந்தாலே அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிக்குது. அண்ட் கையில் க்ளவுஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த க்ளவுஸ் தான் வாங்கியிருந்தேன், 140 நினைக்கிறேன். இது ஒன்று காலில் போடுறதுக்காக ஒரு க்ளவுஸ் வாங்கியிருந்தேன். குளிர் தாங்க முடியலன்னு இல்லை, ஒரு சேஃப்டிக்காக தான். நாளைக்கு அங்கே போனால் எப்படி இருக்குன்னு தெரியாது, அங்கே ரேட் அதிகமாக இருந்தாலும் கஷ்டம்தான். சரி ஓகே, இங்கேயே இருக்குதுன்றப்போ இங்கே வாங்குறதுல தப்பு இல்லைல்ல, அதனால் இங்கேயே வாங்கிக்கிட்டேன். அண்ட் நாளைக்கு நம்ம வந்து ஸ்ரீநகர் போக போகிறோம். ஸ்ரீநகருக்கு இங்கேருந்து போகிறதுக்கே ட்ராவல் அதிகமாகிடும் டைமு. அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு மறுநாளே நம்ம லே போக போகிறோம். லே போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுற வேலை இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம மெடிசன்ஸ்லாம் விட்டுட்டு வந்துட்டோம், லடாக் பர்மிட்லேயே போட்டிருப்பாங்க, அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு பிரதர் சொன்னாங்க. இன்றைக்கி லடாக்கில் ஸ்டே பண்ணுறது எங்கே அப்படின்னு கேட்டிருக்கப்போ அவங்க தான் சொன்னாங்க. ஸோ ஓகே, அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு தான் நம்ம போய் வாங்க போகிறோம். சரி ஓகே, நாளைக்கு சந்திப்போம். பாய்.